வெல்கம் டு தமிழன் எலக்ட்ரிக் டீச். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எம்டெக் பேட்ரி, அதை அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டிக்கு வரும், 48 வோல்ட்டில் ஓடுற ஸ்கூட்டிக்கு வரும். ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த ஸ்கூட்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 4 பேட்ரி வரும். அந்த பேட்ரி தான் இது. இப்போ வந்து நம்ம ஸ்கூட்டி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்கூட்டி பார்த்திங்கன்னா 48 வோல்ட்டில் ஓடுற ஸ்கூட்டி. அதுக்கு இந்த பேட்டரியை மாட்டுறதுக்காக நம்ம வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பேட்டரி 3600 வரும். நீங்கள் எம்டெக் அந்த வெப்சைட்லேயும் போய் வேணால் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் தான் வாங்கினேன். மொத்தம் 4 பேட்ரி. ஒரு பேட்ரி பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு. 4 பேட்டரி நம்ம சீரியஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் பைக்கில். 28 AH இது வந்து ஓகேங்களா. 28 AH வேணும், நீங்கள் எவ்வளோ வேணும் போடலாம். ஆனால் 4 பேட்டரி யூஸ் பண்ணணும். அடுத்த வீடியோவில் எப்படி பேட்ரி சேஞ்ச் பண்ணுறது, அது சீரியஸ் லைன் எப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் பேட்ரி அன்பாக்சிங் மட்டும்தான். ஒரு பேட்ரி பார்த்திங்கன்னா 7 to 8 kg வரும். ஸ்க்ரூ வச்சு ஒயர் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் சீல் கொடுத்துருப்பாங்க. அந்த சீல் வந்து பிரித்தோம்னா வாரண்டி வந்து கிளைம் பண்ண முடியாது. அந்த சீல் வந்து ஓப்பன் பண்ணாமல் தான் இருக்கணும். வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 13 to 14 போட்டிருக்காங்க. 14 வந்து நம்ம சார்ஜிங், இப்போ சார்ஜ் பண்ணுவோம். இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணோன்னா, சிங்கிள் பேட்டரி நம்ம சார்ஜ் பண்ணோன்னா 14 வோல்டேஜ் கொடுக்கணும். அப்புறம் அது ஸ்டோர் பார்த்திங்கன்னா 13 வோல்டேஜ் வரைக்கும் ஸ்டோர் ஆகும். இது 48 வோல்ட். இந்த 4 பேட்டரியுமே சீரியஸ் பண்ணோம்னா 58 வோல்டேஜ் தேவைப்படும் சார்ஜிங்க்கு. மல்டிமீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணியும் பார்த்துருவோம். வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பேட்டரி பார்த்து கொஞ்ச நாள் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அது 12 வோல்ட்டுக்கு மாறும். 12.17, 18, 90 அந்த ரேஞ்சுக்கு போயிடும். புது பேட்டரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13 வோல்டேஜ் அந்த ரேஞ்சில் இருக்கும். ஏற்கனவே வீடியோவும் போட்டிருக்கிறேன். இந்த பேட்டரி எப்படி வந்து பழைய பேட்டரி வந்து யூஸ் பண்ணுறது, அது பேக்கப் நிற்கலைன்னா அதை எப்படி பேக்கப் இன்க்ரீஸ் பண்ணுறங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 13.13 இருக்குது. எல்லா பேட்டரியுமே சேம் இதே வோல்டேஜ் தான் இருக்கும். 13.11. அந்த பாயிண்டில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் மாறும். இது பார்த்திங்கன்னா 13.8. ஓகே, 4மே கரெக்டாக இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.